சுண்டைக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? கூட்டுக்கு தேவையான அளவு சுண்டைக்காய் எடுத்து நசுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2 எடுத்து கிள்ளி போட்டு வெடிச்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கின பிறகு பாசிப்பருப்பு சேர்த்து தண்ணி 2 டம்ளர் சேர்த்து பருப்பு நல்லா வேக விடுங்க. பருப்பு நல்லா வெந்த பிறகு சுண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா சுண்டைக்காவை வேக விடுங்க. மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம், 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் 4 சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதை கூட்டில் சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காய் நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, சுண்டைக்காய் கூட்டு ரெடி. வாரம் 2 தடவை சாப்பாட்டில் சுண்டைக்காவை அவசியம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லணும். லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.